அதுவும் இந்த தர்மமும் ஃபாலோ பண்ணினா போருமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அப்போ ஜெயிச்சிடலாமே நம்ம லைஃப்பில். எதுவும் பாவமே பண்ண மாட்டோமே. இது இது பண்ணிடுறது ரொம்ப ஈஸி. ஓரளவுக்கு ஈஸியாக தானே தெரியறது. அப்படிங்கிறபோது அர்ஜுனருக்கு ஒரு சந்தேகம். அப்போது இதுதான் அப்படின்னா எல்லாருமே அதை பண்ணியிருப்பாளே. ஸ்ரீகிருஷ்ணா அந்த மனுஷன் விரும்பாட்டியும் பலவந்தமாக தூண்டி விட்டவனை மாதிரி ஏன் பாவத்தை செய்யணும்? அது எதனால் அவன் அந்த பாவத்தை செய்கிறான் அப்படின்னு கேட்குறார். நம்மளுக்கும் இந்த சந்தேகம் வரதானே வருது. ஸோ அப்போது அதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப அழகான பதில் சொல்கிறார். பகவான் சொல்கிறார், இந்த ரஜோகுணம் இருக்கே, ஆக்டிவ் மோடில் இருக்கிறது. நம்ம ரொம்ப இதுவாக நல்லா கடான்னு ஓடுவோம். போய் அதை போய் எடுத்துன்னு ஓடி போய் எடுத்துன்னு வந்துடுவோம். இந்த செடியில் ஏறி அந்த மாம்பழத்தை பறிச்சுன்னு இறங்கிடுவோம் கடன்னு. அந்த மாதிரி அந்த ஒரு ஆக்டிவாக இருக்குமே, அந்த மாதிரி ஒரு மோடில் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது இவனுக்கு ஒரு காமமும் வருது. இப்போ இன்னொருத்தர் போய் அதே மாதிரி வேகமாக பறிச்சின்னு வந்தா பழத்தன்னா, அவனை பரவாயில்லையே நீ சூப்பராக பண்ணுறியன்னா நமக்கு பொறாமல் வருமே. அவன் போய் பண்ணிட்டானே, அப்போ அவனை விட நம்ம கிரேட் இல்லையா, நம்மளுக்கு ஈக்குவலாக அவன் வந்துட்டானே, ஏதோ ஒரு ரீசன். அப்போன்னா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன ஆசை வருதுன்னு அர்த்தம்? காமம். அங்கே தான் காமம். கோபம் வருது நம்மளுக்கு. அவனை போடா அப்படின்னு அவனை ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறோம். இல்லை ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ அது எதனால் அந்த கோபம் வருது? காமம். நம்ம தான் ஜெயிச்சோன்னு இருக்கணும், அவனுக்கும் வரக்கூடாது பேருங்கிற தாட்டு வருது. ஸோ இல்லைனாக்கா நம்ம போய் ஒரு 2 பழம் தான் நம்மளால் பறிக்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் கீழே வரைக்கும் போயிட்டோம். நம்மளை விட இன்னொருத்தன் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி இன்னொரு 10 பழத்தை பறித்து போட்டான்னா அப்போ நம்ம அவன் மேலே பொறாமப்படுறோம். அது பொறாமை. அப்பையும் என்ன அர்த்தம்? நம்ம எடுத்து அந்த 2 பழத்தோடு நிற்கணும்னு எதிர்பார்க்குறோன்னு தானே அர்த்தம். ஒன்று நம்மளால் போய் அந்த 10 பழத்தை எடுக்க முடியணும், இல்லைன்னா 2 பழத்தோடு நின்று இருக்கணும். இவன் போய் இன்னும் 10 பழம் எடுத்துட்டானேங்கிற கோபம் வருது. அப்போ என்ன அர்த்தம்? காமம். நமக்கு திருப்தி வரல. நம்ம 2 பழத்தை பறித்தோமேங்கிற திருப்தி நமக்கு வரல. அடுத்த தூரம் இன்னும் ட்ரை பண்ணி அதையும் பண்ணிடலான்ற எண்ணமும் வரல. என்ன பண்ணினோம்? இந்த நமக்கு மேலே ஏறினவனை பார்த்து பொறாமப்பட்டோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் விட நம்ம தான் கிரேட்டாக இருக்கணுங்கிற எண்ணம், காமம் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு காமம், அந்த ஆசை, அந்த ஆசையை தான் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஜோகுணம்லேருந்து உண்டார ஒரு காமம் தான் கோபம். கோபம்ங்கிறது அந்த ரஜோகுணத்துலேருந்து உண்டார காமம். அந்த காமமில் வர கோபம் தான் ரொம்ப மோசமானது. இதுக்கு போதுங்கிற எண்ணமே வராதான் இவனுக்கு. இந்த மாதிரி காமத்தினால ஒரு கோபம் வருதே, அவனுக்கு போதுங்கிற எண்ணம் இல்லாதவன். இந்த ரஜோகுணம் இதனால் வரக்கூடிய காமத்தால் கோபம் கொள்பவன் இவன் பெரிய பாவியாக இருப்பான். இருக்கிறதுலே இவன் தான் பெரிய பாவி. இந்த குணமும் எண்ணமும்